பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்வதற்காக ஏராளமான பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைக்கிறார். சூரியராஜன், வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு போதுமான பேருந்துகள் இருக்கா? பயணிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக. அதாவது இந்த பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர் செல்வதற்காக தமிழக அரசும் சரி, போக்குவரத்து துறை சார்பாக சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை வழக்கமாக 1900 பேருந்துகளும் இயக்கப்படும். ஆனால் கடந்த ஒரு ஜனவரி 9ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு கூடுதலாக 1100 பேருந்துகள் இயக்கப்பட்டு தினம்தோறும் மொத்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 பேருந்துகள் 3700 பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்தில் செல்ல மக்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுது. கிளாம்பாக்கத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டம் என்பது சென்னை மற்றும் இல்லாமல் சென்னை புறநகர் கூடிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து தங்களுடைய சொந்த ஊரில் பொங்கல் விழா கொண்டதற்காக தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக திருச்சி, சேலம், மதுரை, நெல்லை, கோவை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பயணிகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் சொந்த ஊருக்கு செல்ல இருக்காங்க. இருந்தாலும் கூட கிளாம்பாக்கம் பேருந்துகளை பொறுத்தவரை ஆமணி பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் தனித்தனி நடைமுறைகள் இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாளைய தினம் ஜனவரி 14 போகி பண்டிகை கூட தமிழக அரசு விடுமுறை என்பது அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த 5 நாட்கள் விடுமுறை ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை, அடுத்ததாக பொங்கல், அடுத்ததாக மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக இந்த 5 நாள் விடுமுறைக்காக தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொண்டதற்காக கிளாம்பாக்கம் பேருந்திலிருந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் பயணத்தின் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்தை பொறுத்தவரை எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.